Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.5ல 5th sum. If mod z equal to 1, show that 2 is less than or equal to mod z square minus 3 less than or equal to 4. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு z1 அப்படிங்கிறத z அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ z ஸ்கொயர், அதாவது இங்கே இருக்கிறத நான் z1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற -3யை நான் z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மாடுலஸும் நான் கண்டுபிடிச்சி வைக்கிறேன். ஸோ என்ன ஆகும், mod z1 அப்படிங்கிறது mod ஆஃப் z ஸ்கொயர், அதாவது mod z the whole square. mod z வேல்யூ என்ன, 1. ஸோ 1 ஸ்கொயர் தட் இஸ் 1. ஸோ mod z1 எங்கே வந்தாலும் அதோட வேல்யூ 1. அதே மாதிரி mod z2, அதாவது -3. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும், ரூட் ஆஃப் -3 ஸ்கொயர் ஆகும், அதாவது √3 ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 3 மட்டும்தான் வரும். ஸோ mod z2 எங்கே வந்தாலும் அதோட வேல்யூ 3. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். என்ன, mod z1 மைனஸ் mod z2 is less than or equal to mod z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2. ஸோ இதில் z1 வேல்யூ என்ன, 1 minus z2 வேல்யூ 3. ஸோ it is less than or equal to z1 z2 என்ன, z ஸ்கொயர் minus 3. It's less than or equal to இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 3. ஸோ இது வந்து நம்மளுக்கு -2 mod less than or equal to z ஸ்கொயர் minus 3 less than or equal to 4. அப்போ 2 less than or equal to z ஸ்கொயர் minus 3 less than or equal to 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ it is hence proved.